ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நான் வாங்கின பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே நான் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறேன். ஸோ கிராஃப்ட் பொருட்கள் வாங்குறது அப்படின்னா எனக்கு அவ்வளோ ஆசை. நிறைய பொருள் வாங்கி வச்சுருக்கிறதுனால ஆர்கனைஸ் பண்ண தெரியாமல் தவிச்சிட்ருக்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் புதுசாக இன்றைக்கி பல பொருட்கள் வாங்கியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் இந்த ஃபஸ்ட்டு பார்சல் பிரிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே ஒரு குட்டி பார்சல், அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பொருட்கள், அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வாங்கினதுலேயே வந்து பெருசாக நான் நினைக்கிறது என்னென்னா இந்த ஸ்கெட்ச் புக். நிறைய பேர் ட்ராயிங் வீடியோஸ்லாம் கேட்டிருந்தீங்க, அதுக்காக ஸ்கெட்ச் புக் ப்ளஸ் இந்த ஒயிட் பென்லேயே ஒயிட் பென் இருக்குது, அது அழகாக இருக்குது, சூப்பராக இருக்கிறதுனால இந்த வாட்டி வாங்கினோன்னு வாங்கிட்டேன். இப்போ எழுதி காட்டுறேன் பாருங்கள், அழகாக இந்த பென்னை ஒயிட் கலரில் நம்ம எழுதலாம். கிட்டத்தட்ட இது வந்து ஒயிட்னர் மாதிரி இருக்குது, ஆனால் க்யூட்டாக சூப்பராக இருக்குது. ட்ராயிங்லாம் பண்ணும்போது ஷேடிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும், 3D ஆர்ட் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து இந்த மாதிரி க்யூட்டான லிட்டில் எரேசர்ஸ், அதாவது அழைக்கிறது, நம்ம பென்சில் யூஸ் பண்ணி அழைக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒன்று 10 ரூபா. இந்த ஸ்கெட்ச் புக் பார்த்திங்கன்னா 210 ரூபா. இந்த பென்குயின் டைப் எரேசர்ஸ் எல்லாம் 10 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா நான் பென்சிலுக்கு பின்னாடி நம்ம அந்த ஹோல்டர் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், 2 in 1 நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பென்குயின், அப்புறம் வந்து ஒரு டாட்டாய்ஸ், ஸோ ஆரஞ்சு கலர் டாட்டாய்ஸ், அதுக்கப்புறமா ப்ளூ கலர் டாட்டாய்ஸ், அதுக்கப்புறமா பிங்க் கலர் டாட்டாய்ஸ், அதுக்கப்புறமா பிளாக் அண்ட் ஒயிட் பென்குயின் இதெல்லாம் இருந்துச்சு. கூடவே பூனைக்குட்டியும் இருந்துச்சு. பட் ஓகே, இதோடு வந்துடலாம் அப்படின்னு வந்துட்டேன், ஏன்னா ஈச் 10 ருபீஸ் இல்லையா, அதனால். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிக்டாக் கிளிப் இருக்குது. ஸோ இந்த கிளிப்பும் வந்து ஒரு பக்கம் வச்சுருக்கேன். அடுத்து இந்த மாதிரி பென்குயின்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஏதோ மினியேச்சர் வேர்ல்டில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பென்குயின்ஸும் இந்த டாட்டாய்ஸும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் இது ரொம்ப க்யூட்டாக இருந்ததுனால மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வாங்கிட்டேன். ஸோ இந்த ஸ்கெட்ச் புக் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்போவுமே ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கணும். ஸோ இதோட ஜிஎஸ்எம் பார்த்திங்கன்னா 120 ஐ திங்க். ஸோ ரொம்ப திக்காக இருக்கும். 50 ஷீட்ஸே வந்து இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக வந்து 140 ஜிஎஸ்எம் இது. ஸோ ஜிஎஸ்எம் அப்படின்றது பேப்பருடைய திக்னஸை குறிக்கிறது. ஸோ 140 ஜிஎஸ்எம் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு சார்ட் பேப்பரை விட திக்காக இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம நினைப்போம் இது 300 பேஜஸ் இல்லை 200 பேஜஸ்ன்னு நினைப்போம், ஆனால் இதில் 50 ஷீட்ஸ் தான் இருக்கே மொத்தமே, அவ்வளோ தடி இது ஃபுல்லாக. ஸோ இதில் பென்சில் ஒர்க் யூஸ் பண்ணலாம், சின்ன சின்ன சார்கோல் ஆர்ட் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணி கூட இதில் வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ணலாம். ப்ரஷ் பென்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு. இப்போ இன்னொன்று எடுத்துடுறேன், இன்னொரு பார்சல். அந்த பார்சலில் பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் ஒயர், எனக்கு எப்போவுமே இந்த மெட்டல் ஒயர் மேலே ஒரு க்ரேஸ் இருக்குது. இதில் கோல்டு அண்ட் சில்வர் மட்டும் பார்த்திங்கன்னா ஈச் 20 ருபீஸ். சில்வர் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா 25 ருபீஸ். ஸோ கோல்டு அண்ட் சில்வர் 20 அண்ட் க்ரீன் கலர் மெட்டல் ஒயர் மட்டும் 25 ருபீஸ். அடுத்து இந்த கேன்சன் மோண்ட்வால் பேப்பர், இது பார்த்திங்கன்னா வாட்டர் கலர் பேப்பர். இது ஏற்கனவே வந்து நம்ம டோம்ஸ் ப்ரஷ் பென் வாங்கணும் இல்லையா, அதுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதை யூஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பேப்பர் அப்படின்றதுனால இதை இன்றைக்கி காசு கொடுத்து வாங்கிட்டேன். இது வந்து 99 ருபீஸ், அதாவது கிட்டத்தட்ட 100 ருபீஸ். இதில் வந்து 5 ஷீட்ஸ் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 ஷீட்ஸ் கூட எக்ஸ்ட்ரா நமக்கு 1 எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ 20% எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி போட்டு 5+1 ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பேப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதில் நம்ம கேன்வாஸ் ஆர்ட் இந்த மாதிரி பண்ணுறது கூட இதில் பண்ணலாம். ஸோ வாட்டர் கலர் பேப்பர் அப்படின்றதுனால வாட்டர் கலரும் சூப்பராக இதில் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அடுத்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ரிங்கு, ஸோ எம்ப்ராய்ட்ரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வாங்கியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு எம்ப்ராய்ட்ரி ஒர்க் பண்ணி. அதுக்கப்புறமா ஃபேப்ரிக் கலர்ஸ் வச்சு ஃபேப்ரிக்கில், அதாவது துணியில் வந்து நிறைய ஆர்ட் டிசைன்லாம் பண்ணுவோம் இல்லையா, பிரிண்டட் ஒர்க்ஸ், அதுக்கெல்லாம் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்ட்டு இந்த உடன் ரிங் வாங்கிட்டேன். அடுத்து 2 கலர் வாங்கியிருக்கேன், ஒன்று டீல் ப்ளூ, இன்னொன்று சால்மன் பிங்க்கு. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவுமே வந்து கிராஃப்ட் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஃபேவரட்டான கலர்ஸ். ஏன்னா அது ரொம்பவே நல்ல ஒரு லைட் லுக் கொடுக்கும் எப்போவுமே கிராஃப்ட் ஒர்க்ஸ்க்கு, அதனால் இது வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீ செயின்ஸ் வாங்கியிருக்கேன், ஈச் 10 ருபீஸ். ஸோ 40 ருபீஸ்க்கு இது வாங்கியாச்சு. ஸோ இந்த கீ செயினும் நம்ம ஃப்யூச்சரில் ஏதாவது கீ செயின் நம்மளே வந்து ஹோம்மேட் பண்ணோன்னா அதுக்கு யூஸ் பண்ணி நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணோன்னா கூட பண்ணிடலாம். ஸோ இதோட சீப்பாக கூட நமக்கு கிடைக்கும், 20 ருபீஸ்க்கு 4 அந்த மாதிரி கிடச்சிதுன்னா பல்காக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் நான் வந்து போனது வந்து பெரிய ஒரு கடை அப்படின்றதுனால அங்கே எதுவுமே சீப்பாக இல்லை, எல்லாமே காஸ்ட்லியாக இருந்துச்சு.
பட் ஓகே பொருள் கிடச்சா போதும் அப்படின்னு சில பொருட்கள் மட்டும் வாங்கிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ப்ரஷ்ஷு. ஸோ இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப ஃபைன் டிப் இருக்கிற ப்ரஷ். இதில் வந்து குட்டி குட்டி ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணலான்றதுக்காக வாங்கினேன். இதுவே 38 ரூபா. ஸோ இதையும் வந்து வாங்கியிருக்கேன். 38 ருபீஸ்க்கு இந்த பெயிண்ட் ப்ரஷ் அப்படின்றது நான் வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 3D அவுட்லைனர் கோன். இது வந்து ஒயிட் கலர் என்கிட்ட காலி ஆகிடுச்சு, அதனால அதையும் வாங்கியிருக்கேன். இது 25 ருபீஸ். ஸோ ஓவரால் நான் பர்ச்சேஸ் பண்ண எல்லா பொருளையுமே உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணி காட்டிட்டேன். இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் இதை வச்சு நம்ம நிறைய கிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வாங்கி வந்திருக்கேன். உங்களுக்கு இதில் எந்தெந்த பொருள் பிடிச்சிருந்தது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா அண்ட் பை பை.